கேட்டால் என் நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. யோகமுடன் ஞானம் நீ கேட்டு உன் மனதில் என்றும் அவர் பாட்டு. தாயன நீ நெஞ்சில் தாலாட்டு. தனிமையிலே அமைதி நிலை நாட்டு. ஞானமே அது நமது வழிகாட்டி. ஞானமே அது நமது வழிகாட்டி. வாணியை கேட்டா எந்த நெஞ்சில் கவலையெல்லாம் தீர்ந்தே போகும். வாழ்வினிலே இது எனக்கு கிடைத்த இன்பம். ஓம் சாந்தி. பாபாவினுடைய இனிமையான மகா வாக்கியங்களை கேட்போம். இன்னைக்கு பாபா சொல்லியிருக்காரு, நீங்க உங்களை தெய்வீக குணமுள்ளவங்களா மாற்றணும். நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆக போறோம். நம்மளே நம்ம பெருமிதமா நினைச்சுக்கணும். ஏன்னா நான் ஈஸ்வரிய குழந்தை, நான் சொர்க்கத்துக்கு போக போறேன், நான் எந்த தவறுகளும் செய்யக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கணும். பாபா முரளியில அநேக விஷயங்களை சொல்லியிருக்காரு. உலகத்துல எல்லாருமே திரும்பி போகணும், ஒரு ஆள் கூட இங்க மிச்சம் நிக்க முடியாது, இது ரொம்ப மோசமான உலகம், நீங்க பாபாவை நினைவு செய்யுங்கள் அப்படிங்கிறத பாபா நமக்கு அழுத்தி அழுத்தி சொல்றாரு. வாங்க பாபா முரளியில என்னென்ன நமக்கு புரிய வைக்கிறாருன்னு கேட்போம். முரளி டேட்டு 19/6/2025. காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களிடம் எந்த ஒரு அசுர குணமும் இருக்கக்கூடாது. தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும், தவறுகள் செய்யக்கூடாது. இதுதான் முரளியினுடைய தலைப்பு. கேள்வி: சங்கம யுக பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு நிச்சயம் மற்றும் பெருமிதம் உள்ளது? பதில்: இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நாம் சொர்க்கவாசியாக, உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. நாம் சங்கமத்தில் டிரான்ஸ்ஃபர் மாறிக்கொண்டு ஆகிக்கொண்டிருக்கிறோம். சங்கம யுகத்துல டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கோம். அசுர குழந்தைகளிலிருந்து ஈஸ்வரிய குழந்தைகளாகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசி ஆகின்றோம். இதைவிட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. ஓம் சாந்தி. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதியை விரும்புகிறார்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் அசாந்தி நிலவுகிறது. சொல்றோம் இல்லையா, ஏன் இப்படி கத்துறீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்றோம். ஏன்னா அமைதிதான் ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிக்குது. சத்தம் போடாதீங்கன்னு சொல்றோம் நம்ம இல்லையா. ஸ்கூல்ல கூட டீச்சர் பிள்ளைங்க சத்தம் போட்டாங்கன்னா சைலன்ஸ் ப்ளீஸ்ன்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட டாக்டரை பாக்குறதுக்காக நம்ம வெளியில உட்கார்றோம் அப்படின்னா அங்க கூட ஒரு குழந்தையினுடைய போர்டு வச்சிருக்கு, இப்படி சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்ப பாபா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் அசாந்தி நிலவுகிறது. அசாந்தியினால் துக்கம் ஏற்படுகிறது, சாந்தியினால் சுகம் கிடைக்கிறது. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு உண்மையான அமைதி இருக்கிறது. சரிதானே? உள்ளுக்குள்ள நமக்கு அமைதி இருக்கு. மனசு ஆடுறதில்ல, அசையறதில்ல. அவ்வளவு நம்முடைய மனமானது அமைதியாக இருக்கு. வெளியில எவ்வளவு சண்டைகள் பிரச்சனைகள் அசாந்தி இருந்தாலும், இப்படி கடல் கிட்ட போகும்போது வெளியில ஒவ்வொரு அலைகள் வரும்பொழுது எவ்வளவு சத்தம் வருது, ஆனா ஆழ்கடல்ல போகும் பொழுது எவ்வளவு அமைதியா இருக்கு. அதே மாதிரிதான் வெளியில எவ்வளவு அசாந்தி இருந்தாலும் நம்முடைய உள் மனமானது அமைதியாக இருக்கு. தந்தையை நினையுங்கள் என உங்களுக்கு கூறப்பட்டது. தன்னை ஆத்மா என உணருங்கள்.
ஆத்மாவில் அரை கல்பமாக அசாந்தி இருக்கிறது. அமைதியின் கடல் தந்தையை நினைப்பதால் அது விலக வேண்டும். உங்களுக்கு அமைதியின் சொத்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் உலகத்துல இல்ல அமைதி. அமைதிக்காக எங்கெல்லாம் போறாங்க, எவ்வளவெல்லாம் செலவு பண்றாங்கன்னு பாருங்களேன். ஆனா பாபா நமக்கு அது சொத்தாவே கொடுத்திருக்காரு. ஆனா பாபாவை நினைச்சாதான் அந்த சொத்து நமக்கு கிடைக்கும். அமைதியான உலகம் மற்றும் அமைதியற்ற உலகம் தனித்தனியானது என்பது உங்களுக்கு தெரியும். அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம், சத்தியயுகம், கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது எந்த மனிதருக்கும் தெரியாது. அது கூட தெரியாம இருக்காங்க பாருங்க உலகத்துல. நமக்கு தெரியவில்லை என்று நீங்களும் கூறுவீர்கள். முதல்ல நம்மளும் அப்படிதான் இருந்தோம், தெரியாம தான் இருந்தோம். எவ்வளவு பெரிய நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, பணம் இருப்பவர்களை உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் என கூறப்படுகிறது உலகத்துல. ஏழை மற்றும் பணக்காரர்கள் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? பாபா சொல்ற விஷயம் ஏழை ஆனாலும் பணக்காரனானாலும் புரிஞ்சுக்க முடியற விஷயம்தான். அதே போன்று நீங்களும் ஈஸ்வரிய குழந்தைகள், அசுர குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்ளலாம். யார் ஈஸ்வரிய குழந்தைகள், யார் அசுர குழந்தைகள், இதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். இப்பொழுது நீங்கள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறது அல்லவா? இருக்குல்ல, ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதில் உறுதியான நிச்சயம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? பிராமணர்கள் ஆகிய நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் தான் அறிவீர்கள். அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நமக்கு மகிழ்ச்சி எந்த விஷயத்துல இருக்கணும்? நான் ஈஸ்வரிய குழந்தை என்ற விஷயத்துல நமக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மிக சிலரே உண்மையாக புரிந்து கொள்கிறார்கள். பாபா குழந்தைங்கள கூட ரொம்ப குறைவானவங்க தான் இதை புரிஞ்சிட்டு இருக்காங்க. சத்தியுகத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர்கள் இருக்கிறார்கள். கலியுகத்தில் அசுர சம்பிரதாயத்தினர், புருஷோத்தம சங்கம யுகத்தில் அசுரத்தன்மை உடையவர்கள் மாறுகிறார்கள். சங்கமிகத்துலதான் நமக்குள்ள அந்த மாற்றம் வருது. அசுர குணம் மாறி ஈஸ்வரிய குணம், தெய்வீக குணத்தை நமக்குள்ள நிரப்புகிறோம். இப்பொழுது நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகியிருக்கிறோம். இடையில் மறந்து விட்டோம். நாம் சிவபாபாவின் வாரிசுகள் என்பதை இச்சமயத்தில் அறிய வேண்டும். நம்ம சிவபாபாவுடைய வாரிசு குழந்தை அப்படிங்கிறத நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கணும். அங்கே சத்தியுகத்தில் யாரும் தன்னை ஈஸ்வரிய செல்வத்தினர் என்று கூறுவதில்லை. அங்கே தெய்வீக குழந்தைகளாக இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கணும். நம்ம தெய்வீக குழந்தைகள், ஈஸ்வரிய குழந்தைகள், இது ரெண்டுத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும். சங்கம் யுகத்துல ஈஸ்வரிய குழந்தைகள், சத்தியுகத்துல தெய்வீக குழந்தைகள். இதற்கு முன்பும் நாம் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகளாக ஆகி இருக்கிறோம். நாம் பிராமணர்கள், பிரம்மா குமாரர்கள், பிரம்மா குமாரிகள், ஒரு தந்தையின் படைப்புகள். நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள், ஈஸ்வரிய குழந்தைகள். பாபாவிடமிருந்து உங்களுக்கு ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் நாம் தெய்வீக சுயராஜ்யத்தை பெறுவோம், சுகமாக இருப்போம். உண்மையில் சத்தியுகம் சுகதாமம், கலியுகம் துக்கதாமம். இதை சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிகிறீர்கள் இல்லையா? உலகத்துல நினைப்பாங்க பணம், சொத்து, சுகம், வீடு, வாசல், வண்டி எல்லாம் இருந்தா சுகம் அப்படின்னு. ஆனா சுகதாமம் அப்படின்னா எல்லாருமே சுகமா இருப்பாங்க. சிலர் சுகமாக, சிலர் துக்கமாக இருந்தால் அது சொர்க்கம் அல்ல, சுகதாமம் அல்ல. இதையும் நீங்க தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஆத்மா ஈஸ்வரிய குழந்தையாகும். பாபா சொர்க்கத்தை உருவாக்குகிறார் என்பதை அறிகிறீர்கள். அவர் படைக்க கூடியவர் அல்லவா?
நரகத்தை படைக்கக்கூடியவர் கிடையாது. அவரை யார் நினைப்பார்கள்? நரகத்தை படைக்கக்கூடியவரை யாரு நினைப்பாங்க இல்லையா? துக்கத்தை கொடுக்குறாங்களே, நினைக்க கூட நம்ம விரும்புறது இல்லை. யாராவது சொன்னா கூட நம்ம சொல்லுவோம், அவங்க பேரை சொல்லாதீங்க, அந்த விஷயத்த சொல்லாதீங்க, கேட்கவே வேண்டாம், அது கேட்கும் பொழுதே எனக்கு துக்கம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நரகத்தை படைக்கிறாங்களே யாரு நினைப்பாங்கன்னு சொல்லுங்க. பாபா சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிகிறீர்கள். அவர் நம்முடைய மிகவும் இனிமையான தந்தை ஆவார். பாபா இனிமையான தந்தை நமக்கு. நம்மை 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசியாக மாற்றுகிறார். இதைவிட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. அப்போ அந்த பெரிய விஷயத்த நம்ம எவ்வளவு உணரணும், எவ்வளவு புரியணும், எவ்வளவு அதற்காக நம்ம முயற்சி செய்யணும்னு நினைச்சு பாருங்க. பாபா இன்னைக்கு சொல்லிட்டாரு, அதை விட பெரிய விஷயம் எதுவும் கிடையாதுன்ட்டாரு. நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். நமக்குள் எந்த அசுர அவகுணமும் இருக்க கூடாது. நம்மை முன்னேற்றி கொள்ள வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. புரியுதுங்களா? எல்லாமே அச்சானக் நடக்குது. அதனால பாபா நமக்கு உணர வைக்கிறாரு, நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது, மறக்க கூடாது. பாபா நம்முடன் அமர்ந்திருக்கிறார். செஞ்ச தவறே தீர்க்கிறதுக்கு டைம் பத்துறது இல்லைன்னா இனியும் நம்ம செஞ்சா எப்படி? நேரம் குறைவாக இருக்கிறது, அப்புறம் தவறுகள் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் பாபா நம் கூடவே இருக்கிறார் என்பதை பார்க்கிறீர்கள். நாம் அவருடைய குழந்தைகள். நாம் ஈஸ்வரிய தந்தையிடம் தெய்வீக குழந்தை ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். ஈஸ்வரிய தந்தையிடமிருந்து தெய்வீக குழந்தையாக மாறுவதற்கு படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். என்னை நினைத்தால் விகர்மங்கள் அழிந்து போகும் என்று பாபா கூறுகிறார். தந்தை அனைவரையும் அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். எவ்வளவு அந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அந்த தந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு விகர்மங்கள் அழியும். அறியாமையில் கன்னிகைகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது என்றால் அந்த நினைவு முற்றிலும் பகிர்ந்து விடுகிறது. அப்படியே பதிந்துடுது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நமக்கு இவர்தான் அவனுடைய வாழ்க்கை துணைவன்னு சொல்லி நிச்சயம் பண்ணும் பொழுது எதுவுமே தெரியாத அவரை நம்ம என்ன ஆகுது, அந்த முகம், அந்த உடல் அப்படியே மனசுல பதிஞ்சிடுது இல்லைங்களா? குழந்தைகள் பிறந்தது என்றால் முற்றிலும் பதிந்து விடுகிறது. குழந்தை பிறந்தது என்றால் அந்த நினைவும் பதிகிறது. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடையதும் நினைவு மனசுல பதிஞ்சிடுது. இந்த நினைவோ சொர்க்கத்தில் பதிகிறது, நரகத்திலும் பதிவாகிறது. குழந்தை இது என்னுடையது தந்தை என்றும் கூறும் பொழுது இவரோ எல்லையற்ற தந்தை ஆவார். ஆனா பாபா நினைவு எவ்வளவு பதியணும்னு சொல்றாரு பாபா. மனுஷனுடைய நினைவு எந்த அளவுக்கு நம்ம பார்க்காமலே அந்த முன்ன பின்ன பார்க்காதவரை ஒரு தடவை பார்க்கும் பொழுதே அந்த மனசுல பதியுது அப்படின்னா இந்த பாபாவுடைய நினைவு எவ்வளவு பதிய வேண்டும் நினைச்சு பாருங்க. எல்லையற்ற தந்தை ஆவார் இவர். அவரிடமிருந்து சொர்க்கத்தின் சொத்து கிடைக்கிறது என்றால் அவருடைய நினைவு பதிய வேண்டும். தந்தையிடமிருந்து நாம் எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கு மீண்டும் சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். புத்தியில் சொத்து நினைவு இருக்க வேண்டும். பாபானுடைய ஆஸ்தி புத்தியில நினைவுல இருக்க வேண்டும். அனைவரும் இறக்கத்தான் வேண்டும் என்பதை அறிகிறீர்கள். ஒருவர் கூட இருக்க முடியாது. உண்மைதானே அது? யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? யாராவது இருந்திருக்காங்களா இது வரைக்கும்? எல்லாரும் ஒரு நாள் போய்தான் ஆகணும். யார் எவ்வளவு அன்பிலும் அன்பானவராக இருந்தாலும் அனைவரும் சென்று விடுவார்கள். ஞானம் இல்லைன்னா போறவங்களுக்கு தெரியும், நான் போனானா இவங்களுக்கு யாரு இல்ல, என்ன ஒண்ணுமே இல்ல, யாருமே இல்ல அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் போறவங்கள பிடிச்சு வைக்க முடியுமா? எவ்வளவு அன்பானவங்களா இருக்கட்டும், ஆனா அனைவரும் சென்று விடுகிறார்கள்.
இந்த பழைய உலகம் இப்பொழுது முடிந்து விட்டது என்பதை பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அறிகிறீர்கள். அது அழிவதற்கு முன்பாக முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஈஸ்வரிய குழந்தையாக ஆகிவிட்ட பிறகு அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். குழந்தைகளே, உங்களுக்கு வாழ்க்கையை வைரம் போன்று, உங்களுடைய வாழ்க்கையை வைரம் போன்று மாற்றி விடுங்கள். அப்படின்னா அவ்வளவு விலை மதிப்புள்ள நற்குணங்கள், நற்பண்புகள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என பாபா கூறிக்கொண்டிருக்கிறார். அது தெய்வீக உலகமாகும், இது அசுர உலகமாகும். சத்யுகத்தில் அளவற்ற சுகம் இருக்கிறது, அதை பாபா தான் கொடுக்கிறார். இங்கே நீங்கள் பாபாவிடம் வந்திருக்கிறீர்கள், இங்கேயே அமர்ந்து கொள்ள முடியாது. புரிஞ்சுக்கணும். நம்ம சென்றா இருக்கட்டும், மதுபனா இருக்கட்டும், நம்ம அங்கேயே இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு சில கடமைகள் நம்முடைய லௌகீகத்துல இருக்கு. அப்ப அதை முடிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வழி பண்ணணும் இல்லையா. அதனால இங்கேயே இருக்க முடியாது உங்களுக்கு. அனைவரும் ஒன்றாக இருப்போம், ஏனென்றால் எல்லையற்ற குழந்தைகள் தான் என்றாலும் முடியாது. எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னாலும் அது பிராக்டிக்கல் அல்ல. இங்கே நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடு வருகிறீர்கள். இங்கே மதுபனுக்கு உற்சாகத்தோட நம்ம போறோம். நாம் எல்லையற்ற தந்தையிடம் செல்கிறோம். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள், இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடாது? அது ஒரு கேள்விதான், மிக அழகான கேள்வி. இறைவன் சொர்க்கத்தை படைக்கிறாரு, இறைவன் என்னுடைய தந்தை அப்படின்னா அவர் படைத்த உலகத்துல ஏன் நான் போகக்கூடாது? அது ஒரு கேள்வி. அதுக்கு என்ன, அங்க போகணும்னால எனக்கு தகுதி வேணும் இல்லையா? சும்மா அப்படியே கொண்டு போயிடுவாங்களா என்ன? அப்போ செல்லக்கூடாது. இறை தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார் அல்லவா? இப்பொழுது முழு உலகத்தின் வரலாறு, புவியல் உங்கள் புத்தியில் நிறைந்துள்ளது. சொர்க்கத்தின் தந்தை நம்மை சொர்க்கத்துக்கு தகுதியுடையவராக வைக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள், என்பதை அறிவீர்கள். நீங்க ஒவ்வொரு கல்பத்திற்கு பிறகும் மாற்றுகிறார். ஒவ்வொரு கல்பத்திலேயும் பாபா உலகத்தையே மாத்துறாரு. ஒருவருக்கு கூட நாம் நடிகர்கள் என்று புரிவதில்லை. அதுதான் ஒரு வண்டர்ஃபுல்லான விஷயம். அதுதான் அதிசயம். என்னன்னா, நடிக்கிறாங்க இந்த எல்லையற்ற நாடகத்துல, ஆனா நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியல, நான் நடிகன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இறை தந்தையின் குழந்தைகள் என்றால் நாம் ஏன் துக்கப்பட வேண்டும்? தங்களுக்குள் ஏன் சண்டையிட்டு கொள்ள வேண்டும்? இறைவனுடைய குழந்தைகள் பாபா ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு, ஏன் துக்கப்பட வேண்டும், ஏன் சண்டையிட்டு கொள்ள வேண்டும்? ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? சகோதரர்கள் தங்களுக்குள் எப்படி சண்டையிட்டு கொள்வார்கள்? ஒரு அப்பா குழந்தைங்க, ஒருத்தருக்கு அதிகமா போச்சு, ஒருத்தர் அப்படின்னாலும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போறதில்லைன்னு சொல்றாங்க. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறதில்லை, கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. இதை நல்லா நம்ம பதிய வச்சுக்கணும். ஒரு அப்பா குழந்தைங்க, ஒரு தந்தையின் குழந்தைங்க. அப்போ ஏன் நமக்குள்ள சண்டை போடணும், ஏன் நம்ம துக்கப்படணும்? ஒரு அப்பாவின் குழந்தைகள், நமக்குள் நாம் அனைவரும் சகோதரர்கள் அல்லவா? சண்டையிட்டு கொண்டு அழிந்து போவார்கள். அதுதான் யாரு? கௌரவர்கள். இங்கே நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்கள் தங்களுக்குள் ஒரு பொழுதும் உப்பு தண்ணீராக இருக்க கூடாது. உப்பு தண்ணினா நீங்க நினைச்சு பாருங்க, வாயில உப்பு தண்ணி ஊத்துனா முகம் எப்படி போகும்? கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் எப்படி போகும்? ஒருத்தரை பார்த்தோன்னா அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி காட்டினா அதான் உப்பு தண்ணி. ஐயோ இவங்களா, ஐயோ இவரா அப்படின்னு மூஞ்சிய மாத்திட்டோம் அப்படின்னா அது பேருதான் உப்பு தண்ணி. இங்கேயோ தந்தையிடம் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். பாபா கிட்ட கூட அப்படி இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க. என்ன பண்றது? அவங்களா திருந்தினாதான் உண்டு இல்லையா? நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். பாருங்க, நல்ல நல்ல குழந்தைங்க, பாபா அவங்களுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கூட என்ன ஆயிடுறாங்க? உப்பு தண்ணி ஆயிடுறாங்க.
பாபா எவ்வளவு வலிமையானது, பாபா எவ்வளவு சக்திசாலி இல்லையா? பாபா சர்வசக்திவான் தானே. நல்ல நல்ல குழந்தைகளின் நினைவு பாபாவிற்கு வருகிறது அல்லவா? நல்ல நல்ல குழந்தைங்க ஒரு அம்மா அப்பாக்கு இருந்தா கூட அந்த குழந்தைங்களை நினைப்பாங்க இல்லையா? அப்போ இந்த தந்தை கூட என்ன பண்றாரு? நல்ல நல்ல குழந்தைகளை நினைக்கிறாரு. பாபாவிற்கு குழந்தைகள் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது. பாபாவிற்கு குழந்தைகளை தவிர நினைப்பதற்கு வேற யாரும் இல்லை. சரிதானே? என்ன சொல்றீங்க? பாபாக்கு குழந்தைகளை தவிர நினைக்கிறதுக்கு வேற யாரும் இல்லை. உங்களுக்கோ பலர் இருக்கிறார்கள். உங்களுடைய புத்தி இங்கு அங்கு சென்று கொண்டிருக்கிறது. வேலை தொழில்களிலும் புத்தி செல்கிறது. எனக்கோ எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் பல குழந்தைகள், உங்களுக்கு பல வேலைகள் உள்ளன. எனக்கோ ஒரு வேலைதான் இருக்கிறது. நான் வந்திருப்பதே குழந்தைகளை சொர்க்கத்தின் வாரிசாக மாற்றுவதற்காகும். எல்லையற்ற தந்தையின் சொத்து குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே. பாபாக்கு குழந்தைங்க சொத்துங்கிறாரு பாபா. அப்ப நினைச்சு பாருங்களேன். சில தாய்மார்கள், சில அப்பாக்கள் எல்லாம் குழந்தைங்கள சொத்துன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க சொத்துக்கு அவங்க தானே உரிமை. இங்க ஸ்வயம் பகவான் எல்லையற்ற தந்தை, நம்முடைய எல்லாருடைய அப்பா என்ன சொல்றாரு? குழந்தைகளே, நீங்க தான் எனக்கு சொத்து. இது எவ்வளவு பெரிய ஒரு மகா வாக்கியம் நினைச்சு பாருங்க. பாபா சொத்துன்னு சொல்லிட்டாரு, நீங்க தான் எனக்கு சொத்துன்னு சொல்லிட்டாரு பாருங்க. இறை தந்தை அல்லவா? அனைத்து ஆத்மாக்களும் அவருடைய சொத்தாகும். மாயை சீச்சி ஆக்கி விட்டது, மோசமாக்கி விட்டது. இப்போது பாபா ரோஜா மலராக மாற்றுகிறார். எனக்கு நீங்கள் மட்டும்தான் என்று பாபா கூறுகின்றார். பாருங்க, பாபா எவ்வளவு அடி பணிந்திருக்கிறாரு. நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டார் பாபா. உங்கள் மீது எனக்கு பற்று இருக்கிறது. கடிதம் இல்லை என்றால், பாபாக்கு நம்முடைய செய்தியை நம்ம கொடுக்கல அப்படின்னாலே கவலை ஏற்படுகிறது. நல்ல நல்ல குழந்தைகளின் கடிதங்கள் வருவதே இல்லை. சென்டருக்கும் வர்றதில்லை, மதுபனுக்கும் போறதில்லை. ஏன் அப்படிங்கிற தகவல் நிமித்தமானவங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை. எந்த ஒரு செய்தியும் அந்த குழந்தைங்களை பற்றி இல்லை அப்படின்னா எவ்வளவு சிந்தனைகள் ஓடும்னு நினைச்சு பாருங்களேன். பாபா மனசா சுகத்தை கொடுங்கன்னு சொல்றாரு பாபா. அப்ப நம்ம இப்படி பண்ணும் பொழுது அந்த கர்ம கணக்கு நமக்கு இருக்குது இல்லையா? நல்ல நல்ல குழந்தைகள் ஒரே அடியாக மாயை அழித்து விடுகிறது. பாருங்க, பாபா நல்ல நல்ல குழந்தைன்னு வச்சாங்க, ஆனா மாயை அழிக்கிறது. நிச்சயம் தேக உணர்வு ஆகும். அதுக்கு என்ன காரணம்னா தேகம் என்ற நினைவு உணர்வு. தங்களுடைய நலத்தை பற்றி எழுதுங்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளே, உங்களை மாயா வீழ்த்தவில்லையா என குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார். பாருங்க, பாபா நம்மள நலம் விசாரிக்கிறாரு. பராக்கிரமசாலியாகி மாயையிடம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படிதானே? நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாத அளவுக்கு வசப்படுத்த வேணும். நம்முடைய ஐம்புலன்களை நாம் நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும். சொல்லாம அது மீறக்கூடாது, நம்ம வசப்படுத்தி வைக்கணும். எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலமும் ஏற்படுவதில்லை. வாயினாலும் இல்லை, கையினாலும் இல்லை, காதினாலும் இல்லை. எந்த சஞ்சலத்தின் விஷயமும் கிடையாது. அங்கே எந்த அழுக்கான விஷயமும் கிடையாது. இங்கே யோக பலத்தினால் கர்மேந்திரியங்களை வெற்றி அடைய வேண்டும். எந்த ஒரு அழுக்கான விஷயமும் கிடையாது என பாபா கூறுகிறார். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். புரிஞ்சுட்டீங்க இல்லையா? நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கர்மேந்திரியம் இருக்கணும். கண்ணோ காதோ மூக்கோ வாயோ போகவே கூடாது. கர்மேந்திரியங்கள் ஐம்புலன்களை பத்தி பாபா சொல்றாரு.
அதை நம்ம நம்முடைய கண்ட்ரோல்ல வைக்கணும். அதுக்கு பாபா சொல்லிட்டாரு, தேகம் என்ற உணர்வு தான் இதுக்கெல்லாம் காரணம். நான் ஆத்மா 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 நினைச்சா இது எதுலையுமே நம்ம வசப்பட மாட்டோம். நன்கு முயற்சி செய்ய வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. நிறைய காலம் சென்று விட்டது. மிக குறைவாகவே இருக்கிறது என்று கூறப்பட்டு இருக்கிறது. இப்ப முடிஞ்சு போச்சு, எவ்வளவு நாள் பாருங்க. இனி வாழ்ந்த அத்தனை நாள் நம்ம வாழ போறோமா? இல்ல இந்த மாதிரி இயற்கை நமக்கு சகயோகம் கொடுக்குமா? நினைச்சு பாருங்க. எதுவுமே ஒரு நம்பிக்கையே இல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடல் மீது கூட நம்பிக்கை கிடையாது நமக்கு. அப்போ ஏன் நம்ம முயற்சி பாபா சொல்ற போல செய்யக்கூடாது? இப்பொழுது சிறிதுதான் இருக்கிறது. புதிய கட்டிடம் கட்டும் பொழுது இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது என புத்தியில் இருக்கிறது அல்லவா? இப்பொழுது இது தயாராகிவிடும். புதிய கட்டிடம் கட்டும் பொழுது இனி இத்தனை நாள் தான், இத்தனை வருஷம்தான், இத்தனை மாசம்தான் நம்ம போயிடுவோம் அப்படின்னு. இன்னும் சிறிது வேலை இருக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். அவர்களுடையது விஞ்ஞானத்தின் பலம், உங்களுடையது அமைதியின் பலம் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கவிருக்கிறது. பாபா புரிய வைக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடையது புத்தி பலம்தான். உங்களுடையது புத்தி, உங்களுடையதும் புத்தி பலம்தான். அவங்களுக்கும் புத்தி பலம் இருக்கு, உங்களுக்கும் புத்தி பலம். அதுவும் புத்தி பலத்தினுடைய விஷயம்தான், இதுவும் புத்தி பலத்தினுடைய விஷயம்தான். ஆனா அந்த புத்தி அழிவுக்கான புத்தி, இந்த புத்தி படைப்பிற்கான புத்தி. விஞ்ஞானத்தில் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போதோ எங்கேயோ அமர்ந்து கொண்டே கூட நகரத்தையே அழித்துவிடக்கூடிய அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பிறகு இந்த படைகள், விமானங்கள் போன்றவைகள் கூட பயன்படாது. புரிஞ்சுட்டீங்களா? யூஸ்லெஸ் ஆயிடும். இப்ப பாருங்க, 1 மணி நேரத்துக்காக தான் அந்த ஜியோ ஆல் இந்தியால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது அந்த டப்பாவை என்ன ஆச்சு? அது ஒரு விளையாட்டு சோப்பு டப்பா தான் ஆயிடுச்சு. சும்மா ஒரு டப்பா தான். நோ நெட்வொர்க் கனெக்ஷன். 1 hour, ஒன்லி 1 hour ஜியோ கம்பெனி. இது என்ன ஆச்சுன்னு நினைச்சு பாருங்களேன். 2-3 நாள் முன்னாடி தான் அது நடந்துச்சு. அப்போ அதான் பாபா சொல்றாரு, விஞ்ஞானத்தினுடைய எந்த பொருளுமே பயன்படாதுங்கிறாரு பாபா. அதுதான் விஞ்ஞானத்தின் புத்தி. உங்களுடையது அமைதியின் புத்தி. அவை அழிவிற்கு நிமித்தமாக இருக்கிறது. நீங்கள் அழிவற்ற பதவியை பெறுவதற்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். இதை கூட புரிந்து கொள்ள புத்தி வேண்டும். பாபா எவ்வளவு எளிதாக வழியை தெரிவிக்கிறார் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவுதான் அகல்யாக்களாக இருந்தாலும், குப்ஜாக்களாக இருந்தாலும் சரி, தந்தை ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் போதும். பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் நினைக்கட்டும். மற்ற சங்கத்தை விட்டுவிட்டு ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். ஏன்னா நிறைய பேரோட சேரும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு ஆகுது. அதனால்தான் பாபா புத்தியிலிருந்து மற்ற அனைத்து சங்கத்தையும் விடுங்க. ஒரு பாபாவனுடைய தந்தையில், ஒரு பாபாவனுடைய நினைவில் இருக்க வேண்டும். நாம் பரந்தாமத்தில் இருந்தபோது பக்தி மார்க்கத்தில் பாபா தாங்கள் வந்துவிட்டால் தங்களிடம் நாங்கள் அனைவரும் சரணடைந்து விடுவோம். பாருங்க, பக்தியில நம்ம பக்தர்கள் சொல்லிட்டு வந்தோம். என்ன சொல்லிட்டு வந்தோம்? பகவானே, எப்ப நீ இந்த பூமிக்கு வரையோ அப்ப நான் உன்னிடம் சரணடைவேன் என்று நம்ம தான் சொல்லிட்டு வந்தோம், பாடிட்டு வந்தோம் என்று அழைத்தீர்கள் என பாபா கூறுகிறார். நம்ம மறந்துட்டோம், அது பாபா நினைவுபடுத்துறாரு. இது வெட்டியானுக்கு பழைய பொருளை கொடுப்பதை போன்று ஆகும். நீங்கள் பாபாவிற்கு என்ன கொடுப்பீர்கள்? இவருக்கு பிரம்மா கொடுப்பதில்லை அல்லவா? இவரே அனைத்தையும் கொடுத்து விட்டார். நம்ம கொடுக்கறது சிவ பாபாக்கு தான், பிரம்ம பாபாக்கு இல்லை. ஏன்னா அவரே எல்லாத்தையும் பாபா கொடுத்துட்டு இருக்காருன்னா அப்புறம் நம்ம எதுக்கு அவருக்கு கொடுக்கணும்? நம்மளும் சிவபாபாக்கு கொடுக்கலாம்ல. இவர் இங்கே உட்கார்ந்து மாளிகையை கட்ட முடியாது. பிரம்ம பாபா
இது அனைத்தும் சிவபாபாவிற்கு ஆகும். எதுவா இருந்தால் எல்லாம் சிவபாபானுடையதுதான். அவருடைய வழிப்படி செய்து கொண்டு இருக்கிறார். பிரம்மா பாபா கூட ஏதாவது செய்யறதா இருந்தா சிவபாபா வழிப்படிதான் செய்யறாரு. அவர் செய்விக்க கூடியவர், டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள், பாபா எங்களுக்கு நீங்கள் ஒருவரே, தங்களுக்கோ நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். பாருங்க, பாபா சொன்னாரு நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கீங்கன்னு. குழந்தைங்க என்ன சொல்றாங்க, பாபா உங்களுக்கு நிறைய குழந்தைங்க இருக்கு, ஆனா எங்களுக்கோ நீங்க மட்டும்தான் இருக்கீங்க என்று கூறுகிறார்கள். எனக்கு குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே என்று பாபா கூறுகின்றார். உங்களுக்கோ பலர் இருக்கிறார். எவ்வளவு தேக சம்பந்தமானவர்கள் நினைவு வருகிறது. நிறைய பேரு நமக்கு தேக சம்பந்தமானவங்க நினைவுகள் எல்லாம் நமக்கு வருது இல்லையா? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ தந்தையை நினையுங்கள். பாபாக்கு தெரியுது உங்களுக்கு தேகத்தினுடைய சம்பந்தங்கள், உறவினர்கள் நிறைய இருக்காங்க, உங்க புத்தி அங்கெல்லாம் ஓடுதுன்னு பாபாக்கு தெரியுது. இருந்தாலும் பாபா முடிஞ்ச அளவுக்கு என்ன நினைங்கங்கிறாரு பாபா. புரியுது பாபாக்கு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன நினைங்கங்கிறாரு பாபா. மற்ற அனைவரையும் மறந்து கொண்டே செல்லுங்கள் என பாபா கூறுகிறார். சொர்க்கத்தில் ராஜ்ய பதவி என்ற வெண்ணெய் உங்களுக்கு கிடைக்கிறது. சிறிது சிந்தியுங்கள். யோசிச்சு பாருங்க, இந்த விளையாட்டு எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் பாபாவை மட்டும் நினைக்கிறீர்கள். மேலும் சுயதர்சன சக்கரதாரி ஆவதால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறீர்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறையில் அனுபவம் அடைந்துள்ளீர்கள். பக்தி பரம்பரையாக நடந்து கொண்டு வந்தது என மனிதர்கள் நினைக்கிறார்கள். விகாரங்கள் பரம்பரையாக வந்திருக்கிறது. பரம்பரையா இருக்கு இந்த விகாரங்கிறாங்க. நாம் லக்ஷ்மி நாராயணன், ராதே கிருஷ்ணரின் குழந்தைகளாக இருந்தோம் அல்லவா? அட ஆம், ஏன் குழந்தைகளாக இருக்க மாட்டோம்? சரிதானே? குழந்தைகளாதான் இருந்தோம் இல்லையா? இதென்ன ஒரு கேள்வியா? குழந்தைகளாகத்தான் இருந்தோம். ஆனால் அவர்களுக்கு சம்பூர்ண நிர்விகாரி என்று பெயர். இங்கே சம்பூர்ண விகாரியாக இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை ஸ்ரீயின் ஸ்ரீமத்து கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்பதான் நமக்கு சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்களை சிரேஷ்டமாக மாற்றுகிறார். பாபா சொல்வதை ஏற்கவில்லை என்றால், பிறகு பாபா சொல்வதை ஏத்துக்கொள்ளல அப்படின்னா, உள்ளுக்குள்ள நம்ம அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, ஏத்துக்கல அப்படின்னா மாறவே முடியாது. இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமலும் போகுங்கள். புரிஞ்சுங்களா? வேணும்னா கேளுங்க, இல்லைன்னா வேண்டாம். யாருக்காக? பாபா யாருக்காக செய்யறாரு? நம்ம யாருக்காக நம்ம செய்யறோம்? பாபாக்காக நம்ம செய்யல. நமக்குடைய பாக்கியத்தை தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். நான் கிளாஸுக்கு வந்தா எனக்கு நல்லது, நான் சேவை செஞ்சா எனக்கு நல்லது. பாபாவுடைய காரியம் யாருக்காகவுமே நிக்காது. நான் செய்யல அப்படின்னா வேற ஒருத்தவங்க அந்த பாக்கியத்தை எடுத்துப்பாங்க. இல்ல பாபா யாருக்காவது டச் பண்ணுவாரு. இல்ல பாபா சொல்றாரு, ஏத்துக்கிட்டா மாறுவோம். நம்ம ஏத்துக்கிறது ஏத்துக்காததும் உங்களுடைய விஷயம். வேணும்னா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். நான் கல்பமாக வருகிறேன் என பாபா கூறுகிறார். எவ்வளவு முயற்சி செய்விக்கிறேன், எவ்வளவு மகிழ்ச்சியில் கொண்டு வருகிறேன். தந்தையிடமிருந்து முழு சொத்தை அடைவதில் தான் மாயை தவறு செய்விக்கிறது. அங்கதான் மாயா நமக்குள்ள வந்து தவறுகள் செய்ய வைக்குது. ஆனால் நீங்கள் அந்த வலையில் மாட்டிக்கொள்ள கூடாது. எச்சரிக்கை கொடுத்துட்டார் பாபா, கவனிக்க சொல்றாரு பாபா. இல்ல அந்த வலையில மாட்டிக்காதீங்க, மாட்டிக்கொள்ள கூடாது. மாயையிடம் தான் சண்டை நடைபெறுகிறது. மிக பெரிய புயல் வரும். அதிலும்
வாரிசுகள் மீது மாயை நிறைய போரிடும். அதுவும் பலசாலிக்கு பலசாலியாக போரிடும். மாயையுடைய குணத்தை பாபா சொல்லிட்டாரு. இனி நம்ம கவனமா இருக்கணும். இங்கேயும் வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது நோய் அனைத்தும் வெளிவருகிறது, வெளியே வந்து விடும்னு சொல்லுவாங்க இல்லையா? மருந்து கொடுக்கும் போது இது சாப்பிட்டீங்கன்னா இருக்கிறதெல்லாம் வெளியில வரும்னு சொல்லுவாரு. இங்கேயும் என்னுடையவர் ஆகிவிட்டால், பாபா குழந்தை ஆகும் பொழுது அனைவரின் நினைவு வரும், புயல் வரும். இதில் புத்தியின் லைன் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் முதலில் தூய்மையாக இருந்தோம், பிறகு அரை கல்பமாக அசுத்தமாகி விட்டோம். இப்போது மீண்டும் திரும்பி போக வேண்டும். என்னை நினைத்தால் இந்த யோக அக்னியில் பாபங்கள் அழிந்து போகும் என பாபா கூறுகிறார். எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறலாம். நினைக்க நினைக்க நீங்கள் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். அவ்வளவு சுத்தமாகும் ஆத்மா. அப்ப நேரா வீட்டுக்கு போயிடலாம் நம்ம. இதில் முற்றிலும் உள்நோக்கு பார்வை வேண்டும். அந்தர்முகி. இந்த மாசம் முழுக்க முழுக்க அந்தர்முகியை பத்தி தானே பேசுறாங்க. மம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்தர்முகி. இதில் முழுக்க முழுக்க உள்நோக்கு பார்வை வேண்டும். ஞானமும் ஆத்மாவில் தாரணை ஆகிறது அல்லவா? ஆத்மாதான் படிக்கிறது. ஆத்மாவின் ஞானம் கூட பரமாத்மா பாபா தான் வந்து கொடுக்கிறார். ஆத்மா பரமாத்மா ஞானம், ஆத்மா ஞானம் முதல்ல பாபா கொடுக்கிறாரு. அப்புறம் பரமாத்மா தன்னை பற்றியும் பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு. உலகத்திற்கே அதிபதியாவதற்காக இவ்வளவு உயர்ந்த ஞானத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள். நீங்கள் என்னை பதீத பாவனா, ஞான கடல், அமைதி கடல் என்று கூறுகிறீர்கள். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். பாருங்க, பாபா இருக்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஒண்ணுமே பாபா ஒளிச்சு மறைச்சு வைக்கல. என்ன இருக்குது அது பாபா கொடுக்கிறாரு. மற்றபடி திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் கொடுப்பது இல்லை. தெரியும், திவ்ய திருஷ்டி சாவி கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியும். அதனால பாபா எப்படி குழந்தைங்க கையில கத்தி கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரியான ரணங்கள் உருவாக்கக்கூடிய பொருள் துப்பாக்கி கொடுக்க மாட்டாங்க, வேற அந்த மாதிரியான பொருள் கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளுக்கே அது நஷ்டம் உண்டாக்குற மாதிரி, விளைவு வைக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்கு திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக உங்களை உலகத்திற்கு அதிபதியாக மாற்றுகிறேன். சாட்சாத்காரத்தில் எதுவும் இல்லை. முக்கியமானது படிப்பாகும். படித்துவிட்டால் பிறகு என்ன இருக்கிறது? படித்துவிட்டா அப்புறம் என்ன இருக்கு? பக்தியில் மாலை தனியாகும், ஞான மாலை தனியாகும். பக்த மாலை வேற, ஞான மாலை வேற. ராவணனின் ராஜ்யம் தனி, உங்களுடைய ராஜ்யம் தனி. அதற்கு பகல், அதற்கு பகல், இதற்கு இரவு என்று கூறப்படுகிறது. பக்தியினுடையது பகல். தேடிக்கிட்டே இருக்கோன்னு என்ன அர்த்தம்? இங்க அங்கயா அதா இதான் தேடுறோன்னே இருட்டுலதான் தேடுவாங்க, வெளிச்சத்துல தேட மாட்டாங்க இல்லையா? பக்தி இருட்டுங்கிறாரு. அத அந்த அர்த்தத்துலதான் பாபா சொல்றாரு. ஞானம் வெளிச்சம் பகல். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. மீठे மீठे सिकीलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். 1. நினைவு பலத்தினால் தங்களுடைய கர்மேந்திரியங்களை எந்த சஞ்சலமும் அடையாத அளவிற்கு வசப்படுத்த வேண்டும். நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே நன்கு முயற்சி செய்து மாயா ஜீத் ஆக வேண்டும். 2. பாபா கொடுக்கின்ற ஞானத்தை
உள்நோக்கு பார்வை உடையவராகி தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் உங்களுக்குள் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. பாபாவிற்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் எழுத வேண்டும். வரதானம்: கல்யாணக்காரி நன்மை உண்டாக்கும் உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகுக. கல்யாணக்காரி விருத்தியின் மூலமாக சேவை செய்வது, இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கும் சாதனமாகும். விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கும் பொழுது அமங்கள காரியமும் இருக்க முடியாது. அமங்கள காரியம் இருக்க முடியாது. எப்படி காரியமோ அப்படி தனது தாரணை இருக்கும். இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இரக்க உள்ளம், சதா மகாதானியாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி விருத்தியுடன் செல்வார்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி என்ற மனோபாவம் அல்லது மனோநிலை, அந்த நிலையில் செல்வார்கள். நான் என்பது வராது. பொறுப்புணர்வு நினைவில் இருக்கும். அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் அதிகாரமும் கிடைத்துவிடும். ஸ்லோகன்: சாதனங்களின் கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகிறது. அவ்யக்த பிரேரணை: ஆன்மீக ஸ்திதியில் இருக்கும் பயிற்சி செய்யுங்கள். அந்தர்முகி உள்நோக்கு முகமாக இருங்கள். அந்தர்முகி ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையில் அனுபவியாக இருக்கின்றார்கள். 1. கண்களின் பாஷை. 2. பாவனையின் பாஷை. 3. சங்கல்பத்தின் பாஷை. இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகள் ஆகும். எவ்வளவு நீங்கள் அந்தர்முகி இனிமையான சைலன்ஸ் ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்களோ அவ்வளவு இந்த 3 பாஷைகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் முயற்சி செய்பவராகுங்கள். ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.